ஹாய் ஃப்ரம் ரூபிபீஸ். இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 24,600 ஸ்டாடல் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் நம்மளோட ரேஞ்சு. ஆனால் ஃபிஃப்த் ப்ளேஸில் பாருங்கள் 24,800 சிஇ லைன் இருக்குது. அதுதான் நம்மளோட ஸ்டாடல் அந்த ரேஞ்சை வந்து பிரிக்குது. அதாவது அதுக்கு கீழே போகணும்னா மார்க்கெட்டை போனால் 24,600 வரைக்கும் போகணும். சிஇயோட லைன் எடுக்காங்க. அதுக்கப்புறமா ஆனால் மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்டேபிள் ஆக திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட சேம் மார்க்கெட் இங்கிலேருந்து தான் திரும்பும் அப்படின்ற இண்டிகேஷன் உங்களுக்கு எங்கே கிடைச்சதுன்னா மார்னிங்கே கிடைச்சிருச்சு. ஏன்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கு இந்த ஆக்டிவ் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் தான் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்டாடல் ஆன ரேஞ்சு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 24,600 சிஇயோட லைன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஆனால் இப்போ வந்து 24,600 பிஇ லைன் தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் போகுதுன்னு தெரியும். ஆனால் அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ மார்க்கெட் திஸ் இஸ் த டேர்னிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். இங்கே பாருங்க, இப்போ டேர்ன் ஆகி மார்க்கெட் இப்போ திருப்பி க்ளோஸ் வரைக்கும் போகும். ஏன்னா இங்கே பாருங்க 24,800 கரெக்டாக அந்த லைன் மார்க் பண்ணியிருக்கேன்னா, அப்போ போச்சுன்னா மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகும்னா இங்கே 24,600 சிஇ லைன் கீழே இருக்கு. 24,400 500 இங்க பாருங்க, எவ்வளோ ஈஸியாக மார்க்கெட் வந்து திரும்பவே இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கான டேர்ன் எடுத்து மார்க்கெட் திரும்பவே இல்லை. அதே மாதிரி தான் மேல் நோக்கியே தான் இன்னைக்கு மார்க்கெட் போச்சு. இன்னைக்கு நீங்கள் ஆக்டிவ் ஆப்ஷன்ஸில் நான் 24,700 எடுத்திருந்தேன். பை சைடும் அவ்வளோதான், ஒரு நல்ல ப்ராஃபிட். செல் சைடும் அவ்வளோதான். ஆனால் இது வந்து அந்த ஓப்பன் அந்த க்ளோஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. பட் இந்த மாதிரி மார்க்கெட் எந்த சைடு திரும்பும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்கு டார்கெட் வச்சுட்டு நம்ம சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம். ஸோ நம்மளுக்கு எந்த இதுலேயுமே அஃபெக்ட் ஆகாது. ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.